திருச்சிற்றம்பலம். பெரிய புராணமாகிய மாபெரும் காப்பியத்திற்கு தலைவர் நம்பியாரூரர் என்பது தெரியுமா? இவருடைய வரலாற்றின் இடையில் கொத்த நன்மணிகளே ஏனைய அடியார்களது புண்ணிய வரலாறுகள் என்பது தெரியுமா? பெரிய புராணத்திற்கு மூலம் திருத்தொண்டு தொகை. அதனை உலகம் உய்ய பாடியருளிய பரமாசிரியர் நம்பி ஆரூரர். அவரது அவதாரத்திற்கு காரணம் திருத்தொண்டு தொகை பாடியதே. நம்பி ஆரூரரை தமிழுலகத்திற்கு அனுப்பி திருத்தொண்டு தொகையை பாடுவித்து மண்பதைகளை உய்ய கொள்ள வேண்டும் என்பது பரம கருணாநிதியாகிய சிவபெருமானது திருவுளத்து எழுந்த திருவருளின் நோக்கம். என்னே எம்பிரானது கருணை. சுந்தரருடைய பெருமை அந்தமில்லாதது, சிற்றறிவுடையது. இத்தன்மை என்று சுற்றிடத்தால் கூறும் பெற்றியதன்று. ஆரூரா, நின் பெருமை அயன்மாலும் அளப்பரிதே. பிரம்ம விஷ்ணுவும் தேவர் முனிவரும் அஞ்சி ஓடிய ஆழகால விடத்தை நாவல் பழம் போல் திரட்டி கொண்ட சிவபெருமானிடம் தந்த பேராற்றல் படைத்தவர். அதனால் ஆளாள சுந்தரர் என்னும் திருநாமம் பெற்றார். திருக்கைலாய மலையில் சிவபெருமானுடைய அருகில் திருநேற்று கோயிலை தாங்கி நிற்கும் பெரும்பேறு பெற்ற இவரை கொண்டு திரு தொண்டு தொகை பாடிவிக்க பரமன் கருதினார். காரணமின்றி கையிலே நின்றும் மண்ணுலகிற்கு அனுப்புதல் கூடாதன்றோ? ஆதலினால் ஆளாள சுந்தரரது கருத்தினையும் கண்களையும் அணிந்திதை கமலினி என்னும் இரு மாதரின் மணிகளின் மீது செலுத்தி வித்தருளினார். காமனை எரித்த ஞான பூமியில் காம எண்ணம் உண்டாகாதன்றோ? நுட்பமாக நுனித்து உணராதார் சுந்தரர் காமுற்று நோக்கினார் என்பர். காமதகனம் புரிந்த இடத்தில் காமத்திற்கு வழி ஏது? கண்ணுதற் கடவுளது திருவருள் அங்கனம் தூண்டியது. மாதவம் செய்த தென்திசை வாழவும் தீதிலா திருத்தொண்ட தொகை தரவும் போதுவார் அவர் மேல் போக்கினார். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே. இக்கருத்தை சேக்கிழாரடிகள் இனிது கூறுமாறு காண்க. மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவாரவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சி எண்ணினார். அன்றியும் எத்துணை பெரியவர்களாயேனும் மாதவர் மேல் மனம் வைத்தவர் தமது உயர்நிலையினின்றும் தாழ்வுருவர் என்பதனை எம்பெருமான் உணர்த்துவாராயினார். திருக்கைலாய மலையிலிருந்தும் சுந்தரர் ஒரு கன நேரம் சிறிது பார்வையை பாவையர் மீது செலுத்தியதனால் அவ்வுலகை விட்டு இவ்வுலகிற்கு வந்தார் எனின் இவ்வுலகத்தினின்றும் அங்கனம் செலுத்துவோர் எவ்வுலகத்திற்கு ஏகுவது என்பதனையும் அன்பர்கள் சிறிது உற்று நோக்குக. ஆவி ஈடேற வேண்டும் என்று கருத்தும் கவலையும் உடையாருக்கு இது சிந்தனைக்கு வராமல் போகாது.